மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட அஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினி சார் கூட ரொம்ப நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல அப்டேட்லாம் தெரியும். கூலி படத்தை பற்றியுடைய ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் பற்றி நிறைய அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தில் இன்னும் சில முக்கியமான சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது, ட்ரெய்லர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அப்டேட் சார் வந்து? சார், கூலி படம் ரஜினி சார் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மேட்டது டோட்டலாக முக்கியமானவர்களுக்கு மட்டும் இந்த ரஷ் போட்டு காமிச்சிட்டாங்க. அது சத்யராஜன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ரஜினி சார் வந்து கலக்கியிருக்காரு. நீ பழைய ரஜினியை பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய ஃபீலே என்னென்னா, சத்யராஜை வந்து நான் நிறைய படங்கள் மிஸ் பண்ணினேன் அவர் நடிக்கிறதுக்கு. சிவாஜி படம்லாம் அந்த மிஸ் பண்ணது மிகப்பெரிய எனக்கு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் சாரோடைய படங்களை சின்ன சின்ன ரோலில் பண்ணுவார் சத்யராஜ். தம்பிக்கு அந்த ஒரு படம்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் சத்யராஜும் மிகப்பெரிய ஃபைட் இருக்குது. மாதவி கெட்டினா மட்டும் மிகப்பெரிய ஃபைட் இருக்குது. சின்ன ரோலில் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பாரத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது. திரிஷூல் அமிதாப் சஞ்சய்குமார் பண்ணது ரீமேக் பண்ணாங்க. பவர்ஃபுல் ஒரு கேரக்டர். சிவாஜியில் மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர். ரஜினியே சொன்னார் சத்யராஜை போடுங்க அப்படின்னாங்க. சத்யராஜ் இன்றைக்கி ரொம்ப டாப் ஹீரோ பண்ணிட்டு இருக்கனால படம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கூலியில் வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன் நான் அப்படின்னாரு. காரணம் ரஜினிகாந்த் அவரோட நடிக்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். மிஸ் பண்ணேன். பட் இப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்றாங்க. காரணம் படம் அழகாக வந்திருக்கு, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. சத்யராஜுக்கு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். பவர்ஃபுல் ரோல். கட்டப்பா எப்படி நீங்கள் பாகுபலியில் பார்த்தீங்களோ அதனுடைய பேட்டர்னில் வேறு மாதிரி இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்லேயே சத்யராஜனுடைய லுக்கே வேறு மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ருதிஹாசனுக்கும் சத்யராஜுக்கும் நல்ல ஒரு லிங்க், நல்ல காம்போ இருக்குது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் ரஜினிகாந்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன மாதிரிங்கிறது படமாக தெரிஞ்சுங்க. ஒரு 4 நண்பர்கள் ரஜினி, அமீர் கான், சத்யராஜ், உபேந்திரா. ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன். இதற்கு இடையில வந்து அந்த ஆர்பரில் 4 நண்பர்கள் ஒரு விஷயம் அப்படி பண்ணி ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலாக ஒரு கோல்டு ஸ்மக்லிங் நடக்குது. ஒரு பிக் ஷாட் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. 4 பேரும் தெரிஞ்சு அதை உடைக்கிறாங்க. அதில் ரொம்ப பாதிக்கப்படும் போது 4 பேர் நண்பர்கள் வந்து வேறு ஸ்ப்ரிட் ஆகுறாங்க. இதில் அந்த ஒரு பிக் ஷாட் பாதிக்கப்பட்டவர் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுடைய பையன் தான் நாகார்ஜுனா. தன்னுடைய அப்பாவுக்கு இந்த நிலைமை காரணமே இந்த 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா வந்து டோட்டலாக கலர் மாதிரி இந்த 4 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம். 4 நண்பர்கள் சேர்ந்து ரஜினி மட்டும் சோலோவா நாகார்ஜுனா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் அப் இது. இது ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா அவர் 2 பேரும் ஆல்பம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த ஆல்பம். அப்போ ஒரு சைலண்டான கேரக்டர், நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவு ஒரு கேரக்டர் பண்ண போகுது. ஏதோ ஒன்று பண்ண போகுது. டெஃபினெட்லி படம் லைன் வந்து அருமையான லைன் சார். நல்ல ஒரு கண்டென்ட்டோட ஒரு கேங்ஸ்டராக ட்ராவல் பண்ணுறாங்க. இது பழைய ரஜினி, இப்போ இருக்கிற 75 ரஜினி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ண லோகேஷ் பண்ணியிருக்காரு. ரஜினியை வந்து பிரமிச்சு பார்த்து நான் இயக்கியிருக்கேன். ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய தீனி போகிற அளவு படமாக இருக்கும், எந்த குறையுமே இருக்காது அப்படிங்கிற அளவு செதுக்கியிருக்காரு. ரஜினி சாரும் படம் பார்த்துட்டு லோகேஷ் வந்து நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரே சொல்லிட்டாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. ரஜினி சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெளிவாயிருச்சு அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு 5 படங்களே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் வச்சு பண்ண படங்கள் தான். ஸோ கமலே வச்சு பண்ணதுக்கப்புறமே அடுத்தருடைய எச்சையை வந்து ரஜினி சார் வச்சு பண்ணணும். எல்லா பேரும் சொல்லுவாங்க கமல் ஃபேன் ஒரு அப்படிம்பாங்க. கமல் ஃபேன் தான் லோகேஷ், அவரே சொன்னது தான். பட் ரஜினிகாந்த் படத்தை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி இந்த ஸ்டைல் கொண்டு போனோம்னா அது ரஜினி சார் படங்கள் தான் எனக்கு வந்து அதான் மாசான படங்கள் கமர்ஷியலாக கொண்டும்போது கமர்ஷியல் படம் பண்ணுறது தான் சார் பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு சென்டிமெண்டோட படம் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். ரசிகர்கிட்ட போய் படத்தை போய் சேர்க்கணும். அது ரஜினி சார் படம் மட்டும்தான். எம்ஜிஆர் படம் சேர்ந்து அடுத்து வந்து நம்ம ரஜினி சார் படம் தான் போய் சேர்ந்துச்சு. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் சொல்லிட்டாங்க. பட் இதுக்கிடையில் என்ன, இந்த 4 நண்பர்கள் மத்தியில் நாகார்ஜுனா மோதுறதா கதை. இதில் ஸ்ருதிஹாசன் ஒரு பவர்ஃபுல் ரோலு. இந்த நாகார்ஜுனாவும் ரஜினிக்கும் மோதுற அந்த எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் படம். நாகார்ஜுனா வந்து இதில் வந்து நான் வில்லனாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு சொன்னார். தெலுங்கில் அவர் டாப் ஹீரோ. பட் ரஜினி சாரோட இந்த படத்தில் வில்லனாக பண்ணாலும் உலகம் பூரா நான் யாருங்கிறது தெரிய வரும். இது ஃபஸ்ட்டு படம் இல்லை சார் அவர்கள் வில்லனாக பண்ணுறது? இல்லை, வில்லனாக பண்ணுறது ஃபஸ்ட்டு படம். ஆல்ரெடி ரஜினி சார் காம்போல நாட்டுக்கு ஒரு நல்ல ஒன்று படம் பண்ணிட்டாங்க. இல்லை வில்லனாக நான் சொல்கிறேன். நாகார்ஜுனா ஆமாம் வில்லனாக பண்ணுறது தான். பட் வில்லனாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் வில்லனாக பண்ணுறது இது தான். அவர் கதை கேட்ட உடனேயே எனக்கு இது வில்லனா ஹீரோவாங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த கேரக்டர் பேசப்பட்டுச்சு, நல்லா இருந்தது. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. எஸ், இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேலே ஒரு விஷயம், அதில் ஹீரோ ரஜினிகாந்த். இப்போது ரஜினிகாந்த் அவருடைய ரெஃபரன்ஸை வச்சு தான் இப்போ நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வர்றாங்க சார். அதான் இப்படி ஸ்டைல் நீ பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி டைலாக் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும், நீ ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ அவர் வந்து ஒரு டாப் எண்டில் நிற்கிற ரஜினிகாந்த் நிற்கிறாங்க. அதோட நடிக்கிறவங்க எல்லாமே ஒரு பெருமைக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருக்கு. 600 கோடிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, படம் பார்த்தவர்கள் நிறைய பேர் படம் பிரமாதம் வந்திருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது அந்த படத்தை
அப்படிங்கிற ஒரு ஒரு டாக் மவுத் டாக் போனதுனால தான் இந்த தியேட்டர்ஸ் ஓனர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து போட்டி போட்டுட்டு இந்த படத்தை 600 கோடிக்கு மேலே ஓப்பனிங்கே பிஸ்னஸ் பேசியிருக்காங்க. இது சாதாரண பேச முடியுமா உங்களுக்கு? சேட்டிலைட் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து ஆடியோ ரைட்ஸு. ஆமாம் சார், ஓடிடி கூட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறது பெரிய சொல்கிறாங்க. 600 கோடிக்கு உங்களுக்கு ஓப்பனிங் பிஸ்னஸ். ஓகேங்களா? டேபிள் ப்ராஃபிட்டு. இது வந்து எந்த ஹீரோக்கு நடக்கும்? இந்த வயசில் 74 வயசுலையும் வசூல் கிங்கா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்குன்னா ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்ல முடியும், அடிச்சு சொல்ல முடியும். இது அமிதாப் பச்சனே சொல்லியிருக்காரு இது. எஸ் அவரு வந்து சூப்பர் ஸ்டார்னா அமிதாப் தான் சொல்லுவாங்க. ஆனா அவரே சொல்லியிருக்காரு, அவரே சொன்ன விஷயம் இது. இப்போ வரைக்கும் சிங்கிள் சோலோவா ஹீரோவா இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு அவர் தான் சொன்னார், நம்ம சொல்லல. 50 வருட சாதனை, 50 வருட சாதனை இது. 50 வருடமாக கதாநாயகன், அதுவும் 74 வயதிலையும் சூப்பர் ஸ்டார், சோலோ ஹீரோ. இந்திய திரையுலகம் இல்ல, ஹாலிவுட் ஹீரோக்களே பிரமிச்சு பார்க்குற ஒரு ஹீரோ. இந்த படம் கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். 5000 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் வெளிநாட்டு உரிமையே 90 கோடிக்கு மேலே பேசப்பட்டிருக்கு, ஹையஸ்ட். இதான் முதல் தமிழ் படம், இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம், ரஜினி சார் படம். இது உங்களுக்கு இந்த அளவுக்கு படம் நல்லா வந்திருக்கிறனால தான் இந்த அளவுக்கு வியாபாரம் பேசப்பட்டிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. 1000 கோடியெல்லாம் சாலிடாக அடிச்சுட்டு போகிறதுக்கு காரணம் இதுதான். அடிக்குங்கிறத நம்ம அடித்து சொல்கிறது காரணமே இதுதான். அந்த அளவுக்கு படம் வந்து கிளாஸாக ரொம்ப ரொம்ப கேங்ஸ்டர்லேயே ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னாங்க. அனிருத் பார்த்துட்டு இந்த படத்துக்கு எனக்கு வேலை நிறையா கொடுத்துருக்கீங்கன்னு அவர் லோகேஷ்ட சொன்னாராம். நெல்சன் எனக்கு காமன்னு அது ஒரு ஸ்டைலில் இருக்குது. இந்த படத்தில் எப்படி என் ஆர்ஆர் கொண்டு வருது, பிஜிஎம் கொண்டு வருதுன்னு ரொம்ப திங்க் பண்ணி போட்டு ஃபில்லப் பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ். 30 நாட்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு. ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜெயிலர் 2க்கு போயிட்டாங்க. எவ்ரிதிங் பார்த்தவர்கள் எல்லாமே பிரமாதமான பண்ணாங்க. நல்ல ஒரு லைன் கண்டென்ட் இருக்குது, பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டைன்மெண்ட், ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஸ்டைலில். பட் இதற்கு மேலே வேறு என்ன தேவை அப்படிங்கிறத எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துடைய டீசராவது விடுங்க, ஒரு 30-40 செகண்ட் சீனாவது விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 சீன் மட்டும் சும்மா எங்களுக்கு போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எப்படி எதுலேருந்து ஆரம்பிக்குது? இது டீசர்லேருந்து ஆரம்பிக்குதா, ட்ரெய்லர்லேருந்து ஆரம்பிக்குதா, ஆடியோ லான்ச்? இப்போ ஆடியோ லான்ச் வந்து கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டு வைக்கிறாங்க. ஆனால் 5th ஒரு பிளான் பண்ணுறாங்க. 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 50வது வருடம் நிறைவு இருக்குது. அது ஆரம்பம். 50வது வருடம் வந்து ஆரம்பம். 75 ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் ஹீரோ. அது மிகப்பெரிய அளவில் பேசப்படுறதுக்கு அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஆடியோ லான்ச் சார், ஆடியோ லான்ச் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மந்த் எண்டர் ஃபர்ஸ்ட் வீக் வைக்கிறாங்க. நேரு இண்டோர் ஸ்டேடியம் அவுட்டோரில் வைக்கலாமான்னு ஒரு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஒரு ரெயின் வந்துட்டால் கஷ்டமாயிருமே, வேண்டாம், ரெயின் சீசனை திடீர்னு இருக்கனால இண்டோரே வைக்கிறாங்க. இங்கே மிகப்பெரிய இந்திய திரைப்படத்தில் வந்து முக்கியமான டாப், அது ரஜினியோட நடித்தவர்கள் எல்லா ஹீரோக்களுமே கூப்பிட்றதா ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இது 50வது வருஷங்கிறதுனால ரஜினி சார் கௌரவிக்கிற ஒரு விழாவாகவும் இதை வந்து சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய அளவில் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ விழா மிகப்பெரிய லெவலில் இருக்கும், பேசப்படும். அந்த ஒரு ப்ரொமோஷன் போதும் அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சு கூட வேணாங்கிற அளவுக்கு முதல்ல பேசப்பட்டுச்சு. ஆனால் வேணாம், 50வது வருடம் இது உங்களுக்கு. ஸோ இந்த 50 வருஷமாக நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க, கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கௌரவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சொல்லிட்டாங்க. லோகேஷன் இல்லை சார், நீங்கள் ஃபங்க்ஷனை வச்சுருவோம், நம்ம இந்த ஒரு ப்ரொமோஷன் கூட போதும்னா. ஏன்னா ரஜினி சார் படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை, அந்த ரஜினிகான்ற ஒரு எழுத்து போதும். பட் இருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வருது. அங்கே சில விஷயங்கள் பேசப்பட போகுது. ஒரு நிமிஷம், நான் எதுக்காக இந்த ஆடியோ லான்ச்சை பற்றி உங்கள்கிட்ட திரும்ப கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஆடியோ லான்ச்லேயும் அந்த டீசரையும் ட்ரெய்லரும் காட்டுவாங்களே சார், அதனால தான் கேட்குறேன். இப்போ ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு போடுவாங்களே, இந்த ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக ஒரு டீசரோ ட்ரெய்லரையோ வெளியிட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் ஆடியோ லான்ச்சா சார் திருப்பி கேட்குறேன். ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் வந்தோன்னே நீங்கள் மற்ற விஐபிகளில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டை பூரா இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க வர்றதும் பேசுகிறதுமே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரும் டீசரும் பார்க்குறத விட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதனுடைய ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மாஸ் அந்த ஒரு இன்ட்ரோ சீன் என்ன இருக்கும், எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு பரபரப்பே வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது தான் இருக்கும். எடுத்துக்காட்டு ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் விடும்போது கூட ரஜினி சார் அதில் வரல. நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளில் ஒரு சின்ன கிளிம்ஸ் ஏற்கனவே விட்டதில் அந்த கட்சி டக்கு மட்டும் பண்ணுறதை மட்டும் ஒரு ஸ்டைலை வச்சு விட்டு அது வேணுங்கிறதுக்காக பண்ணது. அங்கே தான் ரஜினி சாருடைய பெருந்தன்மையை நீங்கள் பார்க்கணும். டிஆருங்கிற ஒரு மனிதரை வந்து நல்ல ஒரு நட்புக்குள்ளவர்களை வந்து டிஆர் வரட்டும், நான் ரஜினி, நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, அங்கே நான் வருவேன், இங்கே டிஆர் வருவாரா? வரமாட்டார். சாங்கில் போடுங்க, நீங்கள் பாட வச்சுருக்கீங்க, அவரை போடுங்கன்னு அந்த சாங்லேயே படத்துலேயும் டிஆர் வர்றாரு, சின்ன ஒரு பிட்டில் வர்றாரு. நீங்கள் டிஆரை காமிங்கன்னாங்க. ப்ரோமோவில் அனிருத்தை விட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அனிருத்து நல்ல சிங்கர், நல்ல டான்ஸர் தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு படத்தில் ஒரு சோலோ சாங் கூட நீங்கள் வச்சுட்டு போகலாம். நீங்கள்
இப்போ எப்படி பிரபுதேவா சூரியனில் டாலாக்கு டோல்விமா ஜென்டில்மேன் சிக்குபுக்கு ரயில் சோலோ சாங் வந்து பட்டைய கிளப்பி அப்புறம் தான் ஹீரோவாக மாறுறாரு. நீங்கள் அனிருத்தா ஒரு சோலோ சாங் கூட விடலான்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டேலண்டாக இருக்குது. பட் அது ஃபஸ்ட்டு சிங்கிளில் அப்படி விட்டார். ரஜினி சார் வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் இருக்கட்டுமே பழைய அந்த கிளிப்ஸை விட்டதில் ஆட் பண்ணாங்க. செகண்ட் சிங்கிள் வந்து ரஜினி சார் வேணாட்டாரா, நான் ஃப்ரேமில் வரவே வேண்டாம். அதான் பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஷாக், நிறைய பேர் திட்டினாங்க. எனக்கே ஷாக் ஆச்சு. நானே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ரஜினி சார் இல்லாமல் ஒரு வீடியோ லோகேஷ் எப்படி விட்டாரு, சன்பேஸ் எப்படி விட்டாங்க நானே பேசியிருக்கேன். அப்போ இது நிறைவு இல்லை. ரசிகர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஏமாற்றம் சார். செகண்ட் சிங்கிள் ரஜினி சார் வரணும், இதுதான் மேட்ரு. நீங்கள் ஒரு வாரம் ஹைப் கொடுத்தீங்க, 2 நாள் ஹைப் கொடுத்தீங்க, 2 hours ஆகுன்றத 4 மணிக்கு சொல்கிறீங்க, 6 மணிக்கு ரிலீஸ்ன்னு சொல்லி. அப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு. பார்க்குறேன் ரஜினி சார் வரல. ஆனால் அந்த சாங் பட்டைய கிளப்புது. இன்றைக்கி வந்து மில்லியன் கணக்கில் போகுது. இன்றைக்கி டாப் 1ல் இருக்குது. பூஜா கிட்ட கலக்கியிருக்காங்க. சோபின் அடிச்சு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு எவ்விதத்தையும் மாஸ். ஆனால் பட் இங்கே ரஜினி சார் வந்து மிகப்பெரிய ஒரு குறையாக பேசப்பட்டுச்சு. ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான், அது வந்து மறுப்பதற்கே இல்லை அது. ஆனால் ரஜினி சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் படம் வருவேன், எனக்கு படத்தில் பேசப்படும், ரசிகர்கள் பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. இதில் சௌபின் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த சாங்கை நான் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுகின்றார். ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசின வரைக்குமே இந்த சாங் வந்து பிக்சரைசிங்கில் வரும்போது இந்த ஆர்பரில் தான் அந்த சாங்கு வந்து நடக்குது. இந்த பம்பரை ஒரு ஷாட் ஒன்று நீங்கள் ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிளில் தெரியும். ஒரு கையில் பம்பரை மட்டும் சுற்றுற ஷாட் வரும். அந்த ஷாட்டில் ரஜினிகாந்த் தான் வருவார்னு நான் எதிர்பார்க்குறேன். அங்கே தேட்டரில் வரும் வந்தால் தெரிக்கும். அதனால் ரஜினி சார் வந்து மற்றவர்களை தூக்கி நிப்பாட்டி அவங்கள ப்ரொமோஷன் பண்ணி அழகுப்படுத்துறதுல அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் கிங்கு தான். இதுலேயும் அப்படி தான் அவர் பண்ணியிருக்கிறதா எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்துச்சு. படம் வரும்போது பார்த்துக்கிட்டோங்கிற ஒரு விஷயம். காக்கா கழுகு இருக்கா சார்? இல்லை, அது முடிஞ்சு போன விஷயம். அதனால் இது வந்து வேற மாதிரி இருக்கும். அது காக்கா கழுகு கதை நீங்கள் சொன்னீங்க. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. ரஜினி சார் எப்பவுமே அழகுபடுத்தி பார்க்குறவர். ரஜினி சாருடைய பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கார். பட் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு கெட்ட நேரம் தான் அப்படி பேசப்பட்டுச்சு. அவர் வந்து இந்த ஆடியோ லான்ஸில் அன்றைக்கே நான் சூப்பர் ஸ்டாரில் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார்னு வர சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. சரத்குமார் வந்து தேவையில்லாமல் கிளைப்பட்ட ஒரு விஷயம் அது. அவர் ஊதி விட்டார். அது விஜய் கேஷுவலாக எடுத்துகிட்டு போட்டால் அது பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. பட் அதை காக்கா கழுகு கதை ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து ரஜினி சார் சொன்னார். அவருடைய இந்த மெச்சூரிட்டிக்கு, இந்த பக்குவத்துக்கும் விஜய்லாம் ஒரு காம்படிஷனே கிடையாது. அது தெரிஞ்சு போச்சு சார். அவர் தானே இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 இடத்துல வந்து 2.0 இருக்குது. ஆமாம். 2வது இடத்துல ஜெயிலர் இருக்குது. நீங்கள் என்னதான் எப்படி பேசினாலும் சரி, ரஜினி தான் இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1. அதில் மறுப்பதற்கே இல்லை. பட் அது என்னன்னா சில விஷயங்கள் சில பேருக்கு புரியணுங்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதே ஜெயிலர் ஒன்றில் அந்த ஆடியோ லான்ச்சில் காக்கா கழுகு பேசுனதுக்கு அப்புறமேலு எண்டில் ஒரு விஷயத்த அழகான விஷயத்தை சொன்னார் பார்த்தீங்களா, குடிக்காதீங்க அப்படின்னாரு. குடினால தான் என்னுடைய வாழ்க்கையே, இல்லைனா இதுக்கு மேலே நான் எங்கே போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக ஒரு விஷயம், பவர்ஃபுல்லான விஷயத்த பேசுவார். நீங்கள் சொன்னது மாதிரி வேல்பாரியில் ஒரு விஷயத்த பேசினார். என்ன தமிழறிஞர்கள், தமிழ் இலக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு வந்து விழா அது. அவரு எனக்கு இது சம்மந்தமே இல்லை, என்னையே கூப்பிடுறீங்க அப்படின்ற. இல்லை, நான் அந்த ஃபோர்ஸை பார்க்கும்போதே நினச்சேன், என்ன இந்த அடி அடிக்கிறாப்புலையே, என்னை போட்டு செம்ம கிழிச்சிருக்காங்க இவங்களான்னு அடிச்சாரு. நான் நினச்சேன் ஓகே, அப்போ இது வந்து இதே இப்படி இருக்குது. இப்போ ஆடியோ லான்ச்லலாம் யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறாருன்னு தெரியல. நம்மளுக்கு யோசனை வருதுல்ல. இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் பாருங்கள், ஓகே ஆடியோ லான்ச்சில் இதை விட ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்கு பொழுது இருக்குது. நிறைய விஷயங்கள்ல ஆடியோ லான்ச்சில் உடைக்கிறார். கண்டிப்பாக அதை யாரும் அட்டாக் பண்ணி கிடையாது, சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறார். அதுதான் விஷயம். நீங்கள் வேல்பாரி ஆடியோ லான்ச்சில் கூட பேசும்போது தமிழ் அறிஞர் விழா, இலக்கியவாதிகள் விழா, இந்த விழாவுக்கு வந்து நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் போகிற ஒருத்தன், வாடாடே எறா வண்டியை போடா விட்றா அப்படின்ற பேசுகிற ஒருத்தனை போய் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? சிவகுமாரை கூப்பிட்டுருக்கலாம், பட் அறிவுஜீவி கமலஹாசனை கூப்பிட்டுருக்கலாம், அறிவுஜீவியை. அறிவல் நிறைந்த இந்த விழாவில் நான் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷயத்தை யார் சார் பேசுவா? முதல்ல உடச்சி அதுதான் பேசுவா. ரஜினிகாந்த்ன்ற அந்த ஒரு மனிதனால தான் பேச முடியும். ஏன்னா யதார்த்தவாரி, அந்த இமேஜியை பார்க்காதவர். நான் இப்படித்தான், எப்பவுமே நான் இப்படித்தான் சொல்லிட்டோம்னா மக்கள் மனசில் போய் உட்காந்துருவாங்க. அப்படி தான் ரஜினி சார் உட்காந்துது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணார் பார்த்தீங்களா, கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் நடக்கிறேன்னு சொல்லி. அதை யாருக்கு தெரியுமா கொடுத்த அடி? அது ஏற்கனவே ராம்கோபால் வர்மா இருக்கார் இல்லையா, தெலுங்கு டைரக்டர், ஹிந்தியில் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் அவர் பேர் லிஸ்ட்லேயே கிடையாது. டைரக்டர் அது பேரெல்லாம் கெட்டு போய் அவர் ஒரு விஷயத்தை தான் சொன்னார். கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஸ்லோ மோஷன் இல்லைன்னா ரஜினிகாந்த் கிடையாது, ரஜினி நடிப்பு வராது அப்படின்னாரு. அவருக்கு கொடுத்த செருப்படி தான் ரஜினிகாந்த் சார் வேல்பாரில் பேசின அந்த மேட்ரு. ஏங்க, அதே கூலிங் கிளாஸை போட்டு ஒரு ஸ்லோ மோஷனில் போட்டு எந்த நடிகராவது வந்து நடக்க சொல்லுங்க, கிளாப் சொல்லுமான்னு பாருங்க, அது வராது. ரஜினிகாந்த் அந்த ஸ்லோ மோஷனில் நின்று அப்படி திரும்பினா கிளாப்ஸ், தியேட்டர் அதிரும். இல்லை, இவர் தான் அந்த ஸ்டைல் ட்ரெண்டை கொண்டு வந்தது இவர் தானே. எஸ்,
இதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் கோட்டை போட்டு சுருட்டி விடுவாருங்க. படிக்கட்டில் ஏற ஒரு ஷாட் வருது மூன்று முடிச்சு படத்தில், ரிவர்ஸில் ஏறுவார் படிக்கட்டை. பாலச்சந்திர பாட்டு டக்குன்னு ஒன்று என்னையா நீ பண்ணுன்னு கேட்கும்போது, சார் தப்பாக ரிட்டன் நேரம் ஏறேன் சார். இல்லையா இரியா நீ என்ன பண்ணு நீ சார், கீழே பார்த்துட்டு மேலே ஸ்டெப்ஸ் ஏறினேன் சார். இதுதான் ஏன் உனக்கு ப்ளஸ்ஸு, இதுதான் ஸ்டைல், நீ இதை வந்து எக்கடல் விட்டுறாத அப்படின்றாங்க. இது நீ பேசுறது திரும்புறது சிகரெட் இதுதான் ஸ்டைல், படத்தை கூட நீ பண்ணி கலக்கு, யார் சொன்னாலும் அது விட்டுறாதுன்னு பாலச்சந்திர சார் சொல்கிறார். அப்போ இவருடைய மேக்கிங் ஸ்டைல் இதை வச்சு தான் ஆடியன்ஸை கவர்ந்தது. அவர் குளிங்கில் சப்போர்ட்டு ஸ்லோ மோஷனில் வந்துட்டா நடிகரே இல்லை ராம்குமார் அவர் சொல்கிறார் அப்படின்னா, ரஜினி பற்றி பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. முதல்ல சொல்கிறேன், நீ என்ன டைரக்டர் பண்ணி கிழிச்ச நீ? இல்லை அது எல்லாருக்குமே ஒன்றுமே கிடையாது. நீ இன்னைக்கு அசிங்கமான படத்தை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க. அது பேர் எப்போ போயிடுச்சு சார்? அவர் அந்த ஒரு விஷயத்துக்கு கொடுத்த ரஜினி சார் பேசுறது ராம்குமாருக்கு வர்மா கொடுத்த செருப்படி தான் கூலிங் கிளாஸ் போட்டு ஹை ஸ்பீடில் வர வேண்டாம் என்ன எது கூப்பிட்டீங்கன்னு அவர் வந்து பாலிஷாக சொன்னார். இல்லை இன்னொன்று சொல்லணும், அவருக்கு வந்து ஒரு வெளிச்சம் வேணுன்றதுக்காக இவர் பேரை பயன்படுத்திக்கிறார். ஒரு பப்ளிசிட்டி, அதுக்கு பப்ளிசிட்டி வேற பேசுங்க. இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் ஒரு இது மாதிரி அவருக்கு தனி இது பண்ணிக்கிறாரு. ராம்கோபால் ஒரு பப்ளிசிட்டினா வேற விஷயத்த பேசுங்க. நீ ரஜினிகாந்த் பேசி பண்றது வந்து சார் பெரிய ஆளை தொட்டா தானே சார் எல்லாருக்கும் போய் சார். நீங்க அது உண்மையா சொன்னா பரவாயில்லையே, அதுல கெட்ட பேர் தானே உங்களுக்கு வந்துச்சு. ஆமா, அப்புறம் நீ இல்லாத ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்ல நெட்லயே அவர் நிறைய பேர் செருப்பு அடி அடிச்சு வச்சாங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் பூந்து கிழிச்சிட்டாங்க. ரஜினி அந்த கோட் ஷூட் போட்டு கிளாஸ் அண்ணாமலை எல்லாம் அந்த எஸ்கலேட்டர் நடந்து வர ஷாட்லாம் கிளாப்ஸுங்க தியேட்டர்ல. கூலிங் கிளாஸ் போட்டு கொச்சு போட்டு இறங்கி வருது ஸ்லோ மோஷன்ல வருதுலாம் ஸ்டைல். இந்த மூமெண்ட் இதுதான் ரஜினி. அவரே சொன்னது, எனக்கு நடிக்க வராது, நான் ஸ்டைல் அப்படி திரும்பி பார்த்துட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். நாங்கள் அதுதான் மக்களை கவர்ந்த ஒரு விஷயம். கமர்ஷியல் இன்னைக்கு மக்கள் மனத்தில் 50 வருஷமா ஹீரோ நிற்கிறாருன்னா இதுதான் காரணம். ஸோ அந்த வேல்பாரில் பேசின விஷயங்கள் அதெல்லாம் வந்து எவர் கிரீன்ஸ். அந்த பக்குவம், அறிஞர்கள் பற்றி தன்னுடைய ஆசான் வந்து கல்கியை பற்றி பேசுனது எவ்ரிதிங் எல்லாம் ஓகே சரி. பட் இதுக்கு மீறி இப்போ கூலி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. படம் ரஜினி சார் பார்த்துட்டா ரொம்ப ஹாப்பி. எனக்கும் வந்து சிறப்பு தகவல் அது. எல்லா பேரும் தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் பிஸ்னஸ்ஸு 1000 கோடியை தாண்டி இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். உலகத்தில் உள்ள அத்தனை 100 நாடுகளுக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14 இன்னொரு 30 நாள் தான் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். கூலியுடைய பிரம்மாண்டமான வான வேடிக்கை நம்ம பார்க்கலாம் சார். இதோட இந்த கூலி வீடியோ வந்து முடியல அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்லிக்கிறேன். இன்னும் பல அப்டேட்டுகள் வரப்போகுது. கண்டிப்பாக ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்த அப்டேட் வரப்போகுது. ஸோ இந்த கூலியோட இந்த வீடியோ முடியல. தற்காலிகமாக வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன். வணக்கம்.